buddies, இப்போ நம்ம எஸ்ஏஸ் ஆஃப் ஏலியால லேம்ப் எழுதின கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் 5 and 30 years ago அப்படிங்கிற எஸ்ஏவை தான் பார்க்க போகிறோம். கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு சேரிட்டி ஸ்கூலில் தான் லேம்ப் படித்தார். லேம்ப் அவரோட எஸ்ஏஸில் கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை அழகான நாட்களாக சொல்லியிருப்பார். ஆனால் எலியா அப்படிங்கிற பென் நேமில் அவர் எழுதும்போது இந்த எஸ்ஏல கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்த புவர் பாய்ஸோட ஹார்ட்ஷிப்ஸை பற்றி பேசுகிறாரு. அதாவது லேம்ப்க்கு கிடைச்ச அதே கம்ஃபர்டபுள் அண்ட் ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே படித்த எல்லாருக்குமே கிடைக்கல. அதனால லேம்ப் அவரோட ஐடென்டிட்டியை மறைச்சு எலியா அப்படிங்கிற பென் நேமில் வந்து மற்றவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த எஸ்ஏயோட ஸ்பீக்கர் வந்து லேம்ப் கிடையாது, எலியா. எஸ்ஏயோட ஓப்பனிங்கில் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, சார்ல்ஸ் லேம்ப் 1782 1789 வரைக்கும் கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் படிச்சிருக்கிறாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை ரசித்து அவர் எஸ்ஏவும் எழுதியிருக்காரு. ஆனால் அதே பீரியடில் தான் ஆத்தரும் அதே கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கு அவ்வளோ ரசிக்கும்படி எதுவும் இருந்த மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒருவேளை லேம்ப் வந்து மோசமானதை விட்டுட்டு வெறும் அழகானதை மட்டும் சொல்லிட்டாரோ என்னமோ அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. காரணம், லேம்புக்கு கிடைச்ச நிறைய ப்ரிவிலேஜஸ் வந்து அங்கே இருந்த நிறைய பேருக்கு கிடைக்கல. காரணம் வந்து லேம்ப் ஒரு பணக்கார வீட்டு பையன். அது மட்டும் இல்லை, அவனோட ஃபேமிலி வந்து டவுனில் தான் இருந்தாங்க. அடிக்கடி வந்து அவரை பார்ப்பாங்க. அதனால லேம்புக்கு ஒரு தனி கவனிப்பு இருந்துச்சு. சாப்பாட்டில் கூட டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. லேம்ப்க்கு டீயும் ஃப்ரெஷ் ரோல்ஸும் கிடச்சிச்சு. ஆனால் அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. லேம்போட கார்டியனோட கிச்சனில் இருந்து ஃப்ரெஷ்ஷான டேஸ்டியான பேக்கன், ஹாட் ரோஸ்ட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ஒன்று அவரோட ஆண்டியே எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லைன்னா அங்கே வேலை செய்கிறவங்க கொண்டு வந்து அவருக்கு தருவாங்க. ஆனால் மற்றவங்களுக்கான மெனு அப்படி கிடையாது. அதாவது கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபுட் மெனு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இவங்களுக்கெல்லாம், அதாவது ஆத்தர் மற்றும் மற்ற புவர் பசங்களுக்கு எல்லாமே மோசமான பொரிட்ஜு, ஒரு நாள் ஓவர் குக்டாக இருக்கும், இல்லைனா அண்டர் குக்டாக இருக்கும், இல்லைனா ஹாஃப் சால்டட் மீட் தான் அவங்களுக்கு கிடச்சிச்சு. ஆனால் ஏதாவது குறை இருந்தால் லேம்ப்க்கு வந்து அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா சுகரோ சால்ட்டோ ஸ்பைஸு இல்லைனா ஃபுட்டையே கூட மாற்றி அவருக்கு கொடுப்பாங்க. இந்த மோசமான டிஃப்ரென்ஸ் வந்து இருந்திருக்கு. ஆனால் வேறு வழி இல்லாமல் இந்த ஆத்தர் மாதிரியான நிறைய பசங்க அந்த சாப்பாட்டை தான் பசிக்கு சாப்பிட்ருக்காங்க. ஆத்தர் ஒரு புவர் ஃப்ரெண்ட்லெஸ் பாய். அவரோட பேரண்ட்ஸ் இல்லாமல் இங்கே கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் லோன்லியாக 600 பசங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் பக்கத்தில் இருக்கிற அவரோட சொந்தக்காரங்க இவரை வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போலாம் வந்து பார்க்குறது கூட கிடையாதான். இப்படி யாருமே இல்லாமல் சொந்த ஊருக்கும் போக முடியாமல் அந்த சொந்த ஊரோட நினைவுகள், அந்த எப்படிலாம் வாழ்ந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அவர் இங்கே இருப்பாராம். சம்மர் ஹாலிடேஸ் ரொம்ப லாங்காக இருக்குமா. ஆனால் இவருக்கு போக வேறு எந்த இடமும் இல்லாததுனால கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரெண்டு, ஃபுட்டுன்னு எதுவுமே இல்லாமல் அந்த மெமரிஸை இப்போ யோசித்தாலும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சம்மர் ஹாலிடேஸில் இவங்க வந்து பாத்திங் எக்ஸ்கர்ஷன்ஸ் போகிறது உண்டு. ஆனால் லேம்ப் வந்து வரமாட்டாராம், அவரோட வீட்டிலையே இருப்பாராம். ஆனால் ஆத்தர் மாதிரியான சில குழந்தைங்க வந்து அங்கே போய் தண்ணியில் குதிக்கிறது என்ன, ஃபீல்டில் ஆடுறது என்ன, வெயிலில் விளையாடுறது என்ன அப்படின்ட்டு அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக விளையாடுவாங்களாம். இப்படிலாம் விளையாண்டா பசிக்கும்ல, ஆனால் சாப்பிட ஒன்றுமே இருக்காதான். ஆனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் அவங்களுக்குன்னு கிடைச்ச அந்த ஃப்ரீடமை அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்களாம். பசியோட டயர்டாக ஃப்ரீ டைம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சோகமாக கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப வருவாங்களாம். சம்மரை விட வின்டர் ஹாலிடேஸ் ரொம்ப மோசம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அதுக்கு காரணம், பெருசாக அந்த பீரியடில் எந்த என்டர்டெயின்மெண்ட்டுமே இருக்காதான். அவங்க வந்து போன அதே டவர் லைனுக்கே ஒரு நாளில் 50 தடவையாச்சும் போவாங்களாம். ஏன்னா வேறு எங்கேயுமே அவங்களுக்கு போகிறதுக்கும் இல்லை, வேறு என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாதான். அடுத்ததாக கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேருக்கு நடந்த கொடுமைகளை சொல்கிறாரு. லேம்ப் அவரோட கார்டியன்ஸ் பக்கத்திலே இருந்ததுனால அவர் கொடுத்த எல்லா கம்ப்ளைண்ட்டையுமே சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. அதனால டீச்சர்ஸும் சரி இல்லை மற்ற யாருமே அவர்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆத்தர் மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புலி பண்ணப்பட்டாங்க. அதனால ரொம்ப கஷ்டமும் பட்டாங்க. ஒரு தடவை லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஏதோ சின்ன பசங்க பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தரை பெட்டில் இருந்து தரன்னு இழுத்து அடிச்சிருக்காங்க. அதே போல் வின்டர் டைமில் ஃபயர் கொடுக்க மாட்டாங்களாம் அங்கே இருக்கிற மற்ற பசங்க. சம்மர் நைட்டில் தண்ணி கூட தர மாட்டாங்களாம். ஹெச் அப்படின்னு ஒரு பையன் இருந்தானா.
பெரியவனானதுக்கப்புறம் இப்போ ஜெயிலில் தான் இருக்கானா. ஆனால் அப்போ அவன் சின்ன வயசில் இருக்கும்போதே எல்லாரையும் அடித்து சாப்பாட்டை பிடுங்கி அவன் ரூஃபில் யாருக்கும் தெரியாமல் வளர்த்துக்கிட்டு இருந்த டாங்கிக்கு கொடுப்பானா. ஆனால் ஒரு நாள் அந்த டாங்கி கத்தி அவனை மாட்டி கொடுத்துருச்சு. அவனை சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்களாம். இந்த மாதிரியான நிறைய மோசங்கள் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இல்லாதனால நர்சஸ் எல்லாம் கூட அப்பாவியாக யாரும் கேட்க ஆள் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸோட ஃபுட்டை எடுத்து சாப்பிட்ருவாங்களாம். சும்மாவே டேஸ்ட் இல்லாத சாப்பாடு, சரி பசிக்கு எதையோ ஒன்று சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தா அதையும் இவங்களுக்கு கொடுக்கறது கிடையாதான். லேம்ப்க்கு வேணால் டைனிங் ஹாலில் இருந்து அந்த பெயிண்டிங்கை ரசிக்க முடிஞ்சிருக்கும். ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அதே டைனிங் ஹாலில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே எங்கள் சாப்பாட்டை எடுத்துகிட்டு போனாங்க. அவங்கள தான் நாங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆத்தர் அவரோட முதல் நாள் ஸ்கூலில் அவர் வந்து ஒரு 7 வயசு பையனை செயினில் கட்டி போட்டிருக்கதை பார்த்துருக்காரு. அவன் ஏதோ ஓடி போக ட்ரை பண்ணானா ஃபஸ்ட் டைம். அதுக்கான பனிஷ்மெண்ட்டு தான் அதான். அதே போல் சின்ன சின்ன பசங்களை செல்லில் அடைச்சி வச்சு அவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம அடிக்கிறதுக்கு மட்டும் அந்த கதவை திறந்து வெளியில் விட்டுருக்காங்க. அந்த குழந்தைங்களும் அடித்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குவாங்களாம். ஒருத்தன் 3வது தடவையாக ஒரு தப்பு பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமான ட்ரெஸ் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் மார்ச் பண்ண வச்சு சாட்டையால் அவனை அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஆத்தர் புக்கில் தான் படிச்சிருக்காராம். ஆனால் நேரில் அப்போ தான் பார்த்துருக்காரு. இந்த மாதிரி கொடுமைகளுக்கு நடுவுலையும் எனக்குன்னு சில நல்ல மெமரிஸும் இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. கிரைஸ்ட் ஸ்கூலில் 2 டிவிஷன் இருந்துச்சான், அப்பர் அண்ட் லோவர் கிராமர் ஸ்கூல். எல்லாரையுமே ஒரே ரூமில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் டீச்சர்ஸ் வேறு வேறு. அப்பர் ஸ்கூலோட மாஸ்டர் வந்து ஜேம்ஸ் பாயர், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். லோவர் ஸ்கூலோட மாஸ்டர் வந்து மேத்யூ ஃபீல்டு, கொஞ்சம் லீனியண்ட்டாக இருப்பார். இவர் தான் ஆத்தரோட டீச்சரும் கூட. அதனால கொஞ்சம் படிக்காமல் ஓபியோ அடிச்சுட்டு பனிஷ்மெண்ட் கம்மியாக இருந்திருக்கு. ஆனால் பாயர் ரொம்ப ஹார்ஷான டீச்சர். அவர்கிட்ட 2 விக் இருக்குமா. ஒன்று காம் டேஸ்லையும் இன்னொன்று ஆங்க்ரி டேஸ்லையும் யூஸ் பண்ணுவாராம். அவர் அந்த 2வது விக்கை போட்டிருந்தாலே ஸ்கூலில் எல்லாருமே பயப்படுவாங்களாம். ஏன்னா கண்டிப்பாக அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாராம். சில டைம் வந்து பார்லிமெண்ட் டிபேட் படிச்சுக்கிட்டே கூட அடிப்பாராம். ஆனால் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்லையும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பெட்டர் ஸ்காலர்ஸாக தான் வந்திருக்காங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அவரை பற்றி, அதாவது பாயரை பற்றி அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் கிராட்டிடியூடை தாண்டி டெரரை தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனால் எங்களுக்கு, அதாவது இந்த ஃபீல்டு சார்கிட்ட படித்தவங்களுக்கு எல்லாமே அவரை பற்றி கேட்டால் நல்ல ஃபன்ஃபுல்லான மெமரிஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக பாயர்கிட்ட படித்து இப்போ பெரிய ஆளான சிலரை ஆத்தர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. இதில் வந்து எலியா வந்து சிலரோட ஒரிஜினல் நேமை மென்ஷன் பண்ணலை, ஜஸ்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அவங்கள பற்றி சொல்லியிருக்காரு, பட் அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணலை. ஃபர்ஸ்ட் வந்து லான்ஸ்லாட் பெப்பி ஸ்டீவன்ஸை பற்றி சொல்கிறாரு. இவர் வந்து ஒரு நல்ல பையனா. இப்போது வந்து டாக்டர் டீயோட சேர்ந்து கிராமர் மாஸ்டராக இருக்காராம். 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. இப்போ வரைக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக டிஹெச் ஃபிசிக்கலி டால் அண்ட் டார்க்காக இருப்பாராம். நார்தர்ன் கோட்ஸ்க்கு நடுவில் இப்போ டிப்ளமேட்டாக ஒர்க் பண்ணுறாராம். அடுத்தது தாமஸ் ஃபேன்ஷா மிடில்டன். இவர் கல்கட்டாவில் பிஷப்பாக இருக்கார். அது மட்டும் இல்லை, இவர் ஒரு நல்ல கிரிட்டிக்காக ட்ரியேட்டர்ஸ் ஆன் த கிரீக் ஆர்டிக்கல் அப்புறம் கண்ட்ரி ஸ்பெக்டேட்டர் அப்படின்றத எழுதியிருக்காரு. அடுத்ததாக ரிச்சர்ட். இவர் வந்து அபாரிஜினல் பிரிட்டன்ஸோட ஆத்தராக இருந்திருக்காரு. இந்த போயம் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் ப்ரைஸ் வாங்கின போயமில் ஒன்று. மிஸ்டர் எஸ் அப்புறம் மிஸ்டர் எம் இவங்க 2 பேருமே ஸ்கூல் டைமில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போவும் ஹிஸ்டாரிக்கலாக இவங்கள பற்றி சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக சாமுவல் டேலர் கோல்ரிட்ஜ். இவர் நல்ல ஒரு மெட்டாஃபிசிஷியன் அண்ட் பொயட். அவரோட ஒரேட்டிங் ஸ்கில்லை நினச்சி இப்போவும் நான் மெய்சில் எடுத்து போகிறேன் அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாரு. கோல்ரிட்ஜ் கிளாஸில் வந்து ஹோமர், பிண்டார் இல்லை யாரோட போயமாக இருந்தாலுமே அவ்வளோ அழகாக இன்டர்நேஷன்ஸோட அதே ஆக்சென்ட்டில் அழகாக ரிசைட் பண்ணுவாராம். இதில் வந்து கோல்ரிட்ஜ் ஒரு புவர் சேரிட்டி பாய் அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டியது. அடுத்ததாக ஆலன் அப்படிங்கிறவரை பற்றி சொல்கிறாரு. இவர் கூட இருக்கிற எல்லாரையுமே எப்போவுமே சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாராம். அடிக்கடி ப்ராங்க் பண்ணுவாராம். ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாராம். அதனால அங்கே எப்போவுமே திட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு லேடி கூட இந்த பையனை பார்த்தாக்க பிளெஸ்ட் ஐ ஹேண்ட்ஸம் ஃபேஸ் அப்படின்னு அமைதியாகிடுவாங்களாம். அடுத்ததாக 2 பேரை பற்றி ஆத்தர் சொல்கிறாரு. ஒன்று லேஜி அண்ட் எஃப். ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தா இவங்க தான் எலியாவோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஆர்மியில் ஜாயின் பண்ணி வாரில் இறந்துட்டாங்க. அடுத்ததாக இப்போ எலியாவோட கரண்ட் ஃப்ரெண்டான எஃப்ஆர் அப்புறம் மர்மடுகே டீயை பற்றி சொல்கிறாரு.
இந்த எஸ்ஸேல கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலில் நடந்த க்ரூவாலிட்டிஸ், அங்கே இருந்த டீச்சர்ஸ் எப்படி இருந்தாங்க, இவரோட பீரியடில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு கேட்டலாக் ஆஃப் ரீசன்ஸ் கொடுத்துருக்காரு. நாஸ்டால்ஜிக்கா, ஹியூமரஸாக நிறைய அல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சேரிட்டி போர்டிங் ஸ்கூல் எவ்வளோ இன்ஜஸ்டிஸ் அண்ட் இன்இக்வாலிட்டியோட இருந்துச்சு அப்படிங்கிற ஐரனியை வெளியில் காமிச்சிருக்காரு. ஓவராலாக கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டலோட அட்மாஸ்பியரை வந்து நிறைய இமேஜரி யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இது லேம்போட ஃப்ரெண்டான கோல்ட்ரிட்ஜோட கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணினது. ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.